நேரமா கதறுது, கதவை திறந்து விடுக்கா. ஏய், உன் வேலையை பார்த்துட்டு போ. அடுத்த வீட்டுக்குள்ள எட்டி பார்த்து என்ன நடக்குன்னு தெரியுதா அவன் வேலையா? சரி போ. சரி போங்க. சாரி. கதவை திறக்க மாட்டாங்கம்மா. வந்துட்டா ஆத்தாக்காரி வந்துட்டா. என்னாச்சு மாப்ள? வாழ்க்கையில நீ லவ்வ பத்தியே நினைக்காத அளவுக்கு ஒருத்தன் பண்ணிட்டா மாப்ள. அப்படியே போய் சொல்ல மாட்டேம்மா. ஏதாவது பேசுமா இல்ல அவங்க கிட்ட சொல்லுமா. ஏண்டா உன் வீட்டு வாசல்ல முடுக்காண்டு கஞ்சி கலந்ததுக்கு இது சரிப்பட்டு வராதுல்ல. நீ சொல்லு. என்ன எல்லாரும் கதவை அடைச்சிட்டு உள்ள உட்கார்ந்திருக்கீங்களா? ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி என்ன பேசுறீங்க? ஆமா எனக்கு வெறி. உன்னை பார்த்தா எனக்கு நார்மலான இது மாதிரி தெரியல. வல்லவன் படத்துல வர ஹீரோயின் மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா. கதவை திறங்க. என்ன பயமா உங்களுக்கு எல்லாம்? சொல்றான் பாருங்க. இவனை விடக்கூடாது சார். யாராவது கேட்டாதான் சரி வருவாங்க. கரெக்டு கேட்போம். வெளிய தலை இப்படி கதவை பூட்டுறீங்களே. ஏய் நெகட்டிவிட்டிலாம் கிடையாது. நான் நடிக்கிறேன்டா. நீங்க நடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் நடிப்பேன்டா. நீங்க அதை பாப்பீங்கடா. வாசல்ல நிக்க வச்சிருக்கியா? இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அவமானமா இல்ல? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு கதற விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்களும் நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிருவீங்க. நீங்க நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. போயும் ஈவு இறக்கமே இல்லாத இந்த வீட்லயா நான் என் பொண்ணை கொடுத்தேன்? வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு கேட்டா உனக்கு டிப்ரெஷன் ஆகுதா? நீ வாழவே வேண்டாம். எங்க என்ன பண்ண போறீங்க? இருகோமதி பொறுமையா இருக்க கத்திக்கே இருக்காங்க. நீயே என்ன ஓர பேசிருக்க? ஆளை கூட்டம் தான் இங்கேயே உன போட்டு புழக்கவா? யோ பெரிய மனுஷா, நீதி நேர்மை நியாயம் நல்ல வாய்க்கிலேயே பேசுவியே, இப்ப வாயா வெளியே. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கி. என்னைய பேசுற நீ? என்னைய பேசுற நீ? போயா என்ன கத்திக்கிட்டு இருக்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு அத பத்திலாம் நீங்க பேசலாமா? மரியாதை இப்ப மட்டும் இவரு பெரிய மரியாதை இருக்கும்ல. ஊருக்குள்ள போற வரையெல்லாம் சார் வணக்கம் சார்ட்டு தான் போவாங்க. கடையில பணம் எடுக்கும்போது மானம் போல, போய் சொல்லி உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்ததுல மரியாதை போல, இப்ப உங்களுக்கு தனி சங்க நெரிச்சிருக்கான். ஒரு நாஸ்டாலஜிக்கா இருக்குமோ நான் கேட்டேன். நாஸ்டாலஜியா எங்க அசிங்கமா கேட்டுருவேன் நான். மாப்ள தெருவுல எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் அசிங்கமா இருக்கு மாப்ள. வலிக்குதா? அப்ப ஏன் வரல மட்டும் என்ன தேச்சு குளிக்குதா? ஏமா ஓட்டு போ. வேணாம்டா. ஏய், இவங்கள உள்ள விட்டுறாதடா. இதா சாக்குனே நம்மள வெளியில அனுப்பிட்டு இவங்க மூணு பேரும் உள்ள உட்கார்ந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க. நீ பண்ணுவ. உன்னை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன். நீ பண்ண மாட்டாடா. உன்னை சுத்தி இருக்கவன வச்சு பண்ணுவ. போன் பண்ணுனே. சுயம்வரத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடக்கிற கூத்து எல்லாத்தையுமே நாம சொல்லுவோம். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணேன்? வீட்டு பிரச்சனை எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போகணும்? என்கிட்டே வா வந்து சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்ட முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ. ஏய், நீ பண்ண துரோகம்லாம் எனக்கு சாகர வரைக்கும் மறக்காதடி. கோபி என்ன நீ விட்டு கொடுத்துட்ட? நான் இதுக்கப்புறம் டேய் என்கிட்ட பேசாதடா, ஏமாத்திட்ட.